இந்த மனிதனுடைய மூளையை நீங்க ஃபுல்லா ஜீரோ பண்ணாதான் இந்த கடவுளே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். இதை கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர். அதனால எந்த டைமிங்ல இந்த சித்தர்கள் இந்த பூமிக்கு வராங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல வராங்க. அந்த நேரத்துல தான் இந்த மனுஷங்க யாரு விழிப்பு நிலையில இருந்து அவங்க கிட்ட வரம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்கறத அவங்க உடனே கொடுத்துட்றாரு. இப்படி தான் அந்த கேளக்கியர் சித்தர்கிட்ட இருந்து நம்ம அதீத சக்திகளை நான் பெற்றேன். இன்னைக்கு பல கோடிக்கணக்கான பக்தர்களும் பெற்றுட்டே இருக்காங்க. தூங்காம ஒரு வாரம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. அதன் பிறகு மாற்றம். இப்போ நான் சொல்றேன், இதை எப்படி நம்புறது அப்படின்னா, ஏற்கனவே இதற்கான எல்லா எவிடன்ஸுமே வலைதளங்கள்ல இருக்கு. அதை எதுவுமே நம்ப வேண்டாம். நீங்க சொந்தமா முயற்சி பண்ணுங்க. இதுல ஏமாற்றம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு நீங்க எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன், உங்க வாழ்க்கையை மாத்துறேன் அப்படிலாம் சொல்லலை. நீங்க எங்கேயுமே வர வேண்டாம். எங்க கோவிலுக்கு கூட நீங்க வர வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை ஒரு 7 நாள் சொல்லி பாருங்க. கடவுள் வருவாரான்னு கேட்டால் நிச்சயமா கேளக்கியர் சித்தர் வராரு. எப்படி நான் இதை உணர்றது அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு விபூதி வாசனை, சந்தன வாசனை, சுருட்டு வாசனை, ஒரு விதமான புதியான ஒரு நறுமணம். அந்த அவர் வந்தாலே நறுமணம் வரும். அந்த நறுமணம் வரும். என் ரூபத்திலேயே கனவுல உங்கள்கிட்ட வந்து பேசுவார். நான் அந்த கனவுல வரும்போது நான் இப்போ இந்த பச்சை கலருக்கு பதிலாக காவி வேஷ்டி கட்டிட்டு தான் எல்லார் கனவுலையும் இந்த சித்தர் என்னையவே அனுப்பிச்சிருக்கிறார். காவி வேஷ்டி கட்டி நானே உங்கள் கனவுல வந்து நானே கண்டிப்பாக பேசுவேன்.